வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் 1 நம்ம கொடுத்துருந்தது ரொம்ப பேசிக்கானது. வீச்சு, முகடு, இடைநிலை இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் ரொம்ப முக்கியமானது திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டு கெழு இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இந்த 3 டாபிக் தான் பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரி மாடல் கேட்குறாங்க அதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ திட்ட விளக்கத்தை என்ன சிம்பிளில், இந்த சிக்மா அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளில் நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சிக்மா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 இந்த ஒரு ஃபார்முலா முக்கியமானது. எந்த மாதிரி கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே நீங்கள் இந்த ஃபார்முலாவை காமிச்சிங்கன்னா n அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ தெரிஞ்சால் போதும், அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த n அப்படிங்கிறது என்ன, அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்க. முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க, முதல் 20 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த எத்தனை எண் இப்போ 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எண் வேல்யூ தான் அந்த 10, என் 20 வேல்யூ கேட்டுதாங்க அப்படின்னா என் வேல்யூ தான் அந்த 20. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து காமிக்க போகிறேன். அடுத்து இதிலே திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் என்ன அப்படின்னா, இப்போ ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இது ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் எக்ஸ்னா என்ன, எக்ஸ் பார்னா என்ன, இது எல்லாமே என்னன்னா என்ன அப்படிங்கிறத அந்த கொஸ்டினை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் தான், எக்ஸ் பார் அப்படிங்கிறது அதோட கூட்டு சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என் அப்படிங்கிறது எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான். ஓகேவா? ஸோ இது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரே சென்டென்ஸில் எந்த வித நம்பருமே எதுவுமே கொடுக்காம முதல் 10 இயல் எண்கள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதே செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 4 நம்பரோ 5 நம்பரோ கொடுத்து இதற்கான திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போது இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது விளக்க வர்க்க சராசரி. இது கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு திட்ட விளக்கத்தோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதுதான் விளக்க வர்க்க சராசரி. ஓகே, ஸோ இப்போ விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த திட்ட விளக்கத்தோட வேல்யூவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான், சிக்மா ஸ்கொயர். இதுதான் விளக்க வர்க்க சராசரிக்கான ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது மாறுபாட்டு கெழு. இந்த மாறுபாட்டு கெழு அப்படிங்கிறத கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவாங்களே. அப்போது சிவி ஈக்குவல் டு, இது ஒரு 3 வேல்யூ ரிலேட் பண்ணும். என்ன அப்படின்னா, சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் இதற்கான ஃபார்முலா. அப்போ இது 3 ரிலேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன அந்த 3 ரிலேட் பண்ணுது, சிக்மா வேல்யூ அதாவது திட்ட விளக்கத்தோட வேல்யூ இங்கே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அந்த கூட்டு சராசரி எக்ஸ் பார்னு சொன்னல, கூட்டு சராசரி வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சிவி அப்படிங்கிறது மாறுபாட்டு கெழு. இந்த 3 வேல்யூவில் ஏதாவது 2 கொடுத்து ஏதாவது 1 கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த திட்ட விளக்கம் சார்ந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போது ரூட் 64 இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதோட வேல்யூ நம்மளுக்கு 8 அப்படின்னு தெரியும். இன்கேஸ் இம்பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், இப்போ ரூட் ஒரு 63, அதே போல் ரூட் 33 இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. இந்த பார்ட் எல்லாமே நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், முதல் 7 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே நான் ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், முதல் 7 இயல் எண்கள், ஜஸ்ட் இந்த 7ங்கிற நம்பர் மட்டும் தான் இருக்குது. இதற்கான திட்ட விளக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 இந்த ஃபார்முலா தான் வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ ஃபார்முலாவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதை ஒன்ஸ் நல்லா எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா?
ரைட். இப்போ இதில் n வேல்யூ அவங்க கொடுத்துருக்க அந்த 7 இதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது இங்கே n ஸ்கொயர் மைனஸ் 1 மேலே போடுறதுக்கும் n ஸ்கொயர்னு போட்டு -1 இந்த சைடில் கீழே நம்ம நோட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மேலே நோட் பண்ணோம் அப்படின்னா பவர்லேயே ஒன்று குறைச்சிருங்கிற மாதிரி இருக்கும். அதே இது இங்கே n ஸ்கொயர் அப்படின்னா n ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி -1 பண்ணணும். இதுதான் வந்து ஓகேவா. அப்போது இங்கே டிவைடட் பை 12 வருமா. நெக்ஸ்ட்டு 49 -1 டிவைடட் பை 12. 49ல் 1 போனுச்சுன்னா பேலன்ஸ் 48 டிவைடட் பை 12. இதில் ஒரு 12 4 12 48. அப்போ ரூட் 4 தானே இதற்கான வேல்யூ. ரூட் 4 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும். என்ன 2 அப்படிங்கிறது தானே. ஸோ சிக்மாவோட வேல்யூ 2. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ நல்லா இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வந்து டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் நான் சொன்ன அந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட ஷார்ட்கட் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இங்கே கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். முதல் 10 எண்களின் திட்ட விளக்கத்தின் தோராய மதிப்பு காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி முதல் எண்கள் அதோட திட்ட விளக்கம் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் -1 டிவைடட் பை 12 அப்படின்னு நோட் பண்ணோம். இதில் என்னோட வேல்யூ என்ன அந்த 10 அப்படிங்கிறதான் சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போது சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் வேல்யூ 100 -1 டிவைடட் பை 12. இப்போது ரூட்குள்ளே 100ல் 1 போனுச்சுன்னா 99 பை 12ன்னு இருக்கும். இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் 3ஆல் தான் நம்ம சிம்ப்ளை பண்ண முடியும். அப்போ என்ன வரும் 33 பை 4ன்னு வரும். ஓகே. ஸோ 4 12 அடுத்து 33 3 99 இதுதான் வரும். ஓகேவா. இப்போ நம்ம ஒரே ஒரு வேலை தான் நம்ம பண்ண முடியும். என்ன அப்படின்னா டிவைடில் இருக்க 4 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போது நம்ம இதை வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா 2ன்னு இருக்கும். மேலே இருக்கிறது மட்டும் ரூட்டில் இருக்கும். அப்போ ரூட் 33 பை 2 ஹோல் ரூட்டாக இருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த 33க்கு மட்டும் ரூட்டுன்னு மாற்றிட்டோம். இதுக்கு மேலே நம்மளால் சிம்ப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஆப்ஷனில் இந்த மாதிரி கிடையாது. ஓகே. அப்போ என்ன பண்ணணும் ரூட் 33க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ரூட் 33க்கு மட்டும்தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இது தானே இப்போ ஒருவேளை சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாலும் அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே. இப்போ இதுக்கான ஆன்சர் நல்லா கவனிங்க. ரூட் 33 அப்படின்னா நீங்கள் 33ங்கிற வேல்யூ அப்படியே நோட் பண்ணிடுங்க. இப்போ 33க்குள்ளே இருக்க ஒரு ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். 33க்குள்ளே இருக்க ஸ்கொயர் வேல்யூன்னு இல்லை, இது வந்து எந்த ஸ்கொயர் நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணோம். ஓகே. நல்லா கவனிக்க. 33 அப்படிங்கிறது இப்போது 6 ஸ்கொயர் தான் வந்து 36 சொல்லுவோம். இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கா. ஓகே. 36க்கு நியரஸ்ட்டாக இருக்கா. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் வேல்யூனா 5 ஸ்கொயர் தான். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 25. ஓகே. அப்போது 36 தான் வந்து நியரஸ்ட்டாக இருக்குது, 25 கிடையாது. அதனால நீங்கள் 6 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா. அப்போது 33க்கு நியரஸ்ட்டாக உள்ள ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடில் இப்போ 6ங்கிறத நம்ம எடுத்துருக்கோம் நியரஸ்ட்டு. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணணும், ப்ளஸ் நோட் பண்ணி 6ஆல் ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஹோல் டிவைடட் பை 2. ஓகே. நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் 33ங்கிற நம்பர் நான் எடுத்துட்டேன். அடுத்தது அதுக்கு நியரஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் என்ன 36. அது 6ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ அந்த 6ஐ நான் டிவைட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 6 நோட் பண்ணியிருக்கேன், ஹோல் டிவைடட் பை 2 நோட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபார்மெட்டு. நீங்கள் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது நியரஸ்ட் வேல்யூ உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. இப்போ நம்ம இதை சிம்பிளை பண்ணலாமா. 4 இங்கே 5 30 பேலன்ஸ் 3 இருக்குமா. மறுபடியும் 0 சேர்த்துட்டோம்னா மறுபடியும் 5 30. அப்போ 5.5 5.5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம்னா 11.5 டிவைடட் பை 2. இப்போது நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் ஹோல் டிவைடட் பைன்னு இருக்குல்ல. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும் 2 10 பேலன்ஸ் 1 வருதா. அப்போ 1 அப்படின்னா இங்கே 15 நம்ம சேர்த்துக்கலாம், இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 15னா 7 2 14 பேலன்ஸ் 1. அப்போது ஒரு 0 சேர்க்கும்போது 5ன்னு வரும். அப்போது 5.75 தான் ரூட் 33ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா. புரிஞ்சா. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத
இந்த இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ரூட் 33க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 5.75ன்னு போட்டு இங்கே வந்திருக்க அந்த டிவைட், இப்போ நம்ம இங்கே டிவைட் பண்ணதுங்கிறது ஃபார்முலாவிலே வரக்கூடியது. இந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைட் பை 2 இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி ரூட் 33ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணிடுறோம். மறுபடியும் டிவைடில் 2ன்னு இருக்குது. இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். 2 4 பேலன்ஸ் 1 17ன்னு இருந்துச்சுன்னா 8 2 16 பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 7 2 14 பேலன்ஸ் 1 இருக்கும் 5. இப்போது 2.875 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷனை பாருங்கள், 2.87ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் யோசிக்கலாம், சார் இதுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லையா, வேறு எதுவும் மெத்தட் இல்லை அப்படின்னா, நீங்கள் ரூட் 33ஓட வேல்யூ கண்டுபிடிக்காமல் இங்கே இந்த இதை நீங்கள் சிம்பிளை பண்ணவே முடியாது. ஸோ அப்போ ரூட் 33 அப்படிங்கிறது பார்த்தாலும் அது ஒரு இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ அப்போ அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த ஷார்ட்கட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான். ஸோ அதனால் நல்லா தெளிவாக இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் நிறையா கற்றுக்க முடியும். ஸோ அதளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான், ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவும் கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல் எண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முதல் 10 இயல் எண்கள் இந்த மாதிரி கொடுத்து இதோட சராசரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இப்போ எக்ஸ் பார்னே நம்ம நோட் பண்ணுவோம், ஆர் சராசரி அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 இதுதான் இந்த சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கானது. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல் 10 இயலன்களாம் 1லேருந்து 1 2 3 இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி 10 வரைக்கும் நோட் பண்ணோம். ஓகேவா? நீங்கள் சராசரி அப்படின்னா எல்லாத்தையும் 10ஐயும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் என்ன 1, லாஸ்ட் நம்பர் 10 டிவைடட் பை 2 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 10 + 1 11 11 பை 2 இது அதற்கான சராசரி. ஓகேவா? ஸோ 11 பை 2 எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது. இப்போ அடுத்தது விளக்க வர்க்க சராசரி இது கேட்டிருக்காங்கல்ல. அப்போ விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம சிக்மா வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? அப்போ நம்ம சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், √n² - 1 டிவைடட் பை 12 நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ n ஸ்கொயரோட வேல்யூ என்ன 10, இந்த n வேல்யூ என்ன 10. அப்போ n² 100 அப்படின்னு வருமா, 100 - 1 டிவைடட் பை 12. அப்போது இங்கே ரூட்டுக்குள்ளே 99/12ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம் என்ன அப்படின்னா, இதையும் சிம்பிளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏன்னா ரூட்டுக்குள்ளேயே நம்ம சிம்பிளை பண்ணோம், போன கணக்கு அப்படி தானே பண்ணோம், 33/4ன்னு நோட் பண்ணோம்ல. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளை பண்ணலை, 99/12ன்னு இருக்குது. இப்போ சிக்மாவோட வேல்யூ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சிக்மா ஸ்கொயர்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணோமா, ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் கேன்சல் ஆயிருமே. அப்போ விளக்க வர்க்க சராசரி என்ன கிடைக்கும், அந்த 99/12 ரூட் இல்லாமல் கிடைக்கும். இது அதற்கான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் ஏ தான் இந்த சராசரி 11/2ன்னும் விளக்க வர்க்க சராசரி 99/12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி மெத்தடு ரொம்ப சிம்பிளாகவே கேட்டுருவாங்க. முதல் 10 இயலெண்கள், முதல் 20 இயலெண்களோட விளக்க வர்க்க சராசரி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருவாங்க. ஸோ நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 1.6 அதன் விளக்க வர்க்க சராசரி என்ன? அப்போது திட்ட விளக்கத்தை வேல்யூ சிக்மா நம்ம சொல்லுவோம். விளக்க வர்க்க சராசரினா இந்த திட்ட விளக்கத்தோட ஸ்கொயர் வேல்யூ சிக்மா ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணுவோம், சிக்மாவோட வேல்யூ 1.6னா இந்த 1.6ஓட ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் ஆப்ஷன் நல்லா கவனிங்க. இப்போ பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256. ஆப்ஷனில் எதுவுமே வந்துட்டு இந்த 2 5 6 வர்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, மீதெல்லாம் வேறு வேறு இருக்குது. அப்போது இதற்கான ஆன்சர் பாயிண்ட்டோட வந்துச்சுன்னா 2.56 இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு அதோட திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, விளக்க வர்க்க சராசரி கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ 6.25 இதுலேருந்து சிக்மா வேல்யூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்,
6.25க்கு நீங்கள் ரூட் எடுக்கணும். 6.25க்கு நீங்கள் ரூட் எடுக்கணும். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஒன்று உங்களுக்கு டவுட் என்ன வரும்னா ஒன்று ஆப்ஷன் பியா அல்லது ஆப்ஷன் ஏவா, இது மட்டும் தான் டவுட் வரும். ஸோ இது நல்லா கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. அவரத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டினில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது குரூப் 1 2019 கொஸ்டின் தான். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு திட்ட விளக்கத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3ன்ட்டு. ஓகேவா? திட்ட விளக்கத்தோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட. ஸோ இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். திட்ட விளக்கத்தோட வேல்யூவோட எந்த நம்பரை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ அந்த திட்ட விளக்கம் மாறாது. ஓகே, திட்ட விளக்கம் வந்துட்டு மாறாது. திட்ட விளக்கம் வந்து கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறாது. ஒன்லி திட்ட விளக்கத்தோட மதிப்பை பெருக்குனாலோ அல்லது வகுத்தாலோ இதனால் மட்டும்தான் திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறும். பெருக்கல் அப்படின்னா எந்த நம்பரை பெருக்கியிருக்காங்களோ அந்த நம்பர்னால திட்ட விளக்கத்தோட மதிப்பை வந்துட்டு பெருக்கிறணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 4ஆல் ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஆல் பெருக்கியிருக்காங்க அப்படி சொன்னாங்கன்னா இந்த திட்ட விளக்கத்த மதிப்பை 4ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா? அதே இது வகுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 3ஆல் வகுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த திட்ட விளக்கத்தோட மதிப்பை 3ஆல் வகுத்துடணும். அப்போது பெருக்கல் மற்றும் வகுத்தினால் மட்டும்தான் திட்ட விளக்கம் மாறுபடும். கூட்டல் அல்லது கழித்தல்னால திட்ட விளக்கத்தோட மதிப்பு மாறாது. ஓகே, அப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம், அந்த 4ஆல் கூட்டின பின்னாடியுமே கூட திட்ட விளக்கத்தோட மதிப்பு இதே சேம் 3 தான். இப்போது திட்ட விளக்கத்தோட வேல்யூ மட்டும் கேட்டாங்கன்னா ஆன்சர் 3 நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாற்றின பின்னாடி விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன, கூட்டலாலோ கழித்தனாலோ திட்ட விளக்கம் மாறுபடாது. ஒன்லி பெருக்கல் வகுத்தல் இதனால் மட்டும்தான் மாறுபடும். இந்த ஒரு பேசிக்கான பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. நிறையா கொஸ்டின் இதே மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது 3x + 5 3y + 5 3z + 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னங்க சார் நாங்கள் கவனிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்த நம்பர் எக்ஸ் ஒய் இஜட் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதோட திட்ட விளக்கம் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ சிக்மாவோட வேல்யூ பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க, எக்ஸ்ன்னு இருந்தது 3xஆக மாறி, அதாவது 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 5ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே தான் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. ஒய் அப்படிங்கிறது 3y மாறி இருக்குது, +5 அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இஜட் அப்படிங்கிறதும் 3z மாறி இருக்குது, +5 அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம், திட்ட விளக்கத்தோட மதிப்பு கூட்டினாலோ கழித்தாலோ மாறுபடாது. அப்போ இந்த +5 அப்படிங்கிறது கூட்டியிருக்காங்க. அப்போ கூட்டியிருக்காங்கன்னா இதில் எந்த மாற்றமுமே இங்கே நடக்கலை. இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 3ஆல் எல்லாத்தையுமே காமனாக பெருக்கிட்டாங்க. அப்போ பெருக்கிட்டாங்க அப்படின்னா இந்த 3ங்கிறது தான் திட்ட விளக்கத்தோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். என்ன திட்ட விளக்கம் இருந்துச்சோ அதோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3p அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சு எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் நிதானமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நல்லா கவனிக்கணும். வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், PQR ஆகியவற்றின் திட்ட விளக்கம் எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு P-3 Q-3 R-3 திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ 2 or 3 சரி, ஓகே, கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரியை காண்க.
இங்கே திட்ட விலக்கத்தோட மதிப்பு 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, திட்ட விலக்கத்தோட மதிப்பு 3ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு மதிப்பு என்ன பண்ணுறாங்க, 5ஆல் பெருக்கி இருக்காங்க. அப்போ 5ஆல் பெருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையும் நம்ம 5ஆல் பெருக்கிறணும். அப்போ என்ன வரும், திட்ட விலக்கம் 15 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து அவங்க என்ன கேட்டாங்க, திட்ட விலக்கம் கேட்கல, விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ சிக்மா ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 15 ஸ்கொயர் பண்ணணும். 15 ஸ்கொயர் பண்ணால் 225. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மாறுபாட்டு கெழு, இதை யூஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக 3 ரிலேட் பண்ணுங்கிற பார்த்துருந்தோமா, மாறுபாட்டு கெழு, திட்ட விளக்கம், கூட்டு சராசரி, இது 3 ரிலேட் பண்ணி 3ல் ஏதாவது 2 கொடுத்து ஒன்று கேட்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு 18 சொல்லிட்டாங்க. அப்போ மாறுபாட்டு கெழு என்ன, சிவியோட மதிப்பு 18. அடுத்து திட்ட விளக்கம், சிக்மாவோட வேல்யூ 3.42. அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சராசரி, அதை எக்ஸ் பார்னு சொல்லுவோம். இப்போ இது 3 ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா, கூட்டு சராசரி, அதாவது சிவி ஈக்குவல் சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க வேல்யூலாம் நோட் பண்ணுங்கள். சிவியோட வேல்யூ 18, திட்ட விளக்கம் 3.42 டிவைடட் பை எக்ஸ் பார், இங்கே இன்ட்டு 100. இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் இல்லாமல் முழு வேல்யூவாக மாறிடும். 342 டிவைடட் பை எக்ஸ் பார், இது 18ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ் பார் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாருங்கிறது இந்த சராசரி. ஓகே, 342 டிவைடட் பை 18, இது அதற்கான ஆன்சர். 9ஆல் அடிச்சு கொடுக்குமா, 9 18. இங்கே 39 27, பேலன்ஸ் 7 வரும். 72னா 8 72. அப்போ 38/2, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 3 1 2 பேலன்ஸ் 1 18னா 32 18. அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ 19 இருக்கா, ஆப்ஷன் ஏ, இது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதை யூஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 15 18 எனில் அந்த திட்ட விளக்கத்தை காண்க. அப்போ இங்கே சராசரி எக்ஸ் பார் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து மாறுபாட்டு கெழு சிவியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சிக்மாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இது 3 ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2. அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த குழுவில் 100 பேர் உள்ளனர், இந்த ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம தேவையில்லை, அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள், கூட்டு சராசரி வேல்யூ எக்ஸ் பார் இருக்குது, அடுத்து மாறுபாட்டு கெழு சிவின்னு இருக்குது, அடுத்து திட்ட விளக்கம் சிக்மாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதை 3 ரிலேட் பண்ணுற ஃபார்முலா சிவி ஈக்குவல் சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% நம்ம பார்த்துருக்கோம்ல. அதனால் இங்கே எந்த நம்பர் கொடுத்தோம், இப்போ 100ங்கிறது பல 200 கொடுத்தாலும் சரி 300 கொடுத்தாலும் சரி அதை யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக இந்த 2 டேட்டா வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த 100ங்கிறது ஃபார்முலா வரக்கூடிய பர்சன்டேஜ். ஓகேவா, ரைட். இப்போ வேல்யூ அப்ளை பண்ணலாமா. சிவியோட வேல்யூ 3.2, சிக்மா வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சராசரி வேல்யூ 163.8 இன்ட்டு 100. ஓகே, இப்போ இங்கே டிவைடில் இருக்கிற சைட் இப்போ மல்டிபிளாக மாறுமா, 3.2 இன்ட்டு 163.8 டிவைடட் பை இந்த 100, அதாவது 100 வந்து இந்த சைடு ரொம்ப டிவைடாக மாறிடும். அப்போ நம்மளுக்கு சிக்மா மட்டும் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் இப்போ பாயிண்டில் இருக்கிறது உங்களுக்கு பாயிண்ட்லேயே வச்சு நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் சரி, ஆர் பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணாலும் சரி. இப்போ 163.8 இங்கே 32 முழு நம்பராகவே நான் போட்டு மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 16க்கு 6 பேலன்ஸ் 1 6 1 7 12 அடுத்தது 1 2 அடுத்து 3 24க்கு 4 பேலன்ஸ் 2 3 9 2 11க்கு 1 பேலன்ஸ் 1 6 3 18 1 19க்கு 9 பேலன்ஸ் 1 ஒரு 3 3 அப்போ 4ன்னு வரும். இப்போ இங்கே 6 11க்கு 1 பேலன்ஸ் 1 இங்கே 4ன்னு வரும், இங்கே 1 அப்படின்னு வரும், நெக்ஸ்ட்டு இது 5 அப்படின்னு வரும்.
ஸோ மல்டிபிள் பண்ணுறதுல நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள். 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 இருந்ததா, அடுத்து 1 2 2 1 3 அப்படின்னு வரும். ஓகேவா? ரைட். அப்போ இங்கே ஆட் பண்ணோம்னா இங்கே 12 அப்படின்னு இருக்கும். அப்போது 5 2 4 1 6 அப்படின்னு இருக்குது. ஓகே. இப்போ இங்கே பாயிண்ட் இங்கேயும் ஒரு டிஜிட் வைக்கணும், அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 டிஜிட்டா, 2 டிஜிட் அப்படின்னா இந்த 524.16 மாறும். டிவைடில் மறுபடியும் ஒரு 100 இருக்கா, அப்போ 100 இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து இன்னும் 2 டிஜிட் முன்னாடி வச்சுக்கலாம். அப்போது 5.2416 தான் இதற்கான ஆன்சர். இதுதான் சிக்மாவோட வேல்யூ. அவங்க லாஸ்ட் 2 டிஜிட் விட்டாங்க, 5.24 தான் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோம்ல, சிக்மா கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலாங்க நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 40 42 48 எனும் இப்புள்ளி விவரங்களுக்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மதிப்புக்கான திட்ட விளக்கம் காண்க. ஓகே. இதில் 2 கேள்வி கேட்டிருக்காங்களா, அதாவது ஃபஸ்ட்டு இதற்கான திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த 3ஆல் பெருக்கின பின்னாடி கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ ஆப்ஷனில் எது இருக்கும்? லாஸ்ட்டாக இருக்க அந்த புதிய மதிப்புகளுக்கான திட்ட விளக்கம் தான் இருக்கும். அதவே நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நல்லா இது தெளிவாக நீங்கள் கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதுக்கான திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்கல்ல, அது கிடையாது. அடுத்தது என்ன, ஒவ்வொரு மதிப்புடன் 3ஆல் பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ திட்ட விளக்கம் வந்து ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கினாலோ வகுத்தாலோ மாறுபடும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பெருக்கியிருக்காங்க, 3ஆல் பெருக்கியிருக்காங்களா. அப்போ கொடுத்துருக்க அந்த நம்பர் 40 42 48 இதை நம்ம 3ஆல் பெருக்கிடலாம். 3ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 120ன்னு வரும். இதை 3ஆல் பெருக்கினா 126ன்னு கிடைக்கும். இதை 3ஆல் பெருக்கினீங்கன்னா 24க்கு 4 பேலன்ஸ் 2 12 2 14 144ன்னு கிடைக்கும். இப்போது புதுசாக 3ஆல் பெருக்கி இருக்க நம்பருக்கு தான் நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் புதிய மதிப்பு. இந்த மதிப்புக்கு தான் நம்ம திட்ட விளக்கமே கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். ஸோ இதுக்கு நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா என்ன இருக்குது? திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. இதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டானா எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது ஒரு டேபிள் மாதிரி நோட் பண்ணுவாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? 2ஐ மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தெரியணும். n அப்படிங்கிறது 3 நம்பர் தானே கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்போ இங்கே 1 2 3. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட வேல்யூ 3. இப்போ ஃபஸ்ட் ஒருத்தன் எதை சார் கண்டுபிடிக்கணும்னா, இதுதான் எக்ஸோட வேல்யூ. நீங்கள் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிடுவீங்க. அதாவது 120 126 144 அப்ளை பண்ணிடுவீங்க. ஆனால் எக்ஸ் பாரோட வேல்யூ தெரியும். எக்ஸ் பாருங்கிறது என்ன, கூட்டு சராசரி தானே. 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஐயும் கூட்டுங்க, 120 126 144 ஆட் பண்ணோம்னா இங்கே 0ன்னு வரும். இங்கே 8 1 9ன்னு வரும். 390 இருக்கா, 390. இப்போ சராசரி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணோம்னா இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 அடுத்து 3 130ன்னு கிடைக்குதா. அந்த 130 தான் சராசரி வேல்யூ. இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நம்பருக்குமே அந்த 130 தான் இதற்கான சராசரி வேல்யூ. இப்போ மைனஸ் தானே நம்ம பண்ணணும். ஃபார்முலா படி மைனஸ் தானே. 130லேருந்து 120 போணுச்சுன்னா ஆக்சுவலாக வந்து எக்ஸ் பார் தான் மைனஸில் இருக்குது. நீங்கள் இந்த வேல்யூ மைனஸில் வந்தாலுமே கூட இப்போ 130ல் இது இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ -10 தானே கிடைக்கும். என்ன தான் மைனஸ் கிடைச்சாலும் ஸ்கொயர் பண்ணுவோம். நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்னென்ன ஆன்சர் கிடைக்குது? முழுசாக அந்த பாசிட்டிவ்லேயே ப்ளஸ்லேயே வந்து 100ன்னு கிடைக்கும். -10ஓட வேல்யூ என்ன? 100. அதே போல் இங்கேயும் நீங்கள் 126ல் 130 அப்படின்னா -4ன்னு இருக்கும். 4 ஸ்கொயர் -4 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அடுத்தது இங்கே 144ல் 130 போனுச்சுன்னா பேலன்ஸு 14 வரும். 14 ஸ்கொயர் வேல்யூ. 14 ஸ்கொயர் பண்ணால் 196. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த சிம்பிள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த சிம்பிள்ங்கிறது என்ன? சம்மேஷன். இந்த டிஃப்ரென்ஸ் வர்றதில் இதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ வர்றதோட
கூடுதல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா அந்த ஃபார்முலாவில்? அப்போ சம்மேஷன் அப்படிங்கிற போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு, அதை நம்ம சம் பண்ணணும். ஓகே, அப்போ சம்மேஷன் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 6 12க்கு 2 பேலன்ஸ் 1. அடுத்து இங்கே 11 வரும். ஓகேவா? அடுத்து இங்கே 1னா 3 312 தான் இதற்கான மதிப்பு. அப்போ ஃபார்முலாவில் சிக்மாவுக்கு அந்த மேலே, அதாவது ரூட்டுக்குள்ளே மேலே இருக்க வேல்யூவோட மதிப்பு 312. டிவைடில் என்ன, என் வேல்யூ தானே இருக்குது. என் வேல்யூ என்ன, 3 நம்பர் தானே இருந்துச்சு. இதான் நோட் பண்ணுறோம். இப்போ 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 1 3 3 பேலன்ஸு இங்கே 1, அதாவது 1 இருக்குது, சிம்பிளை பண்ண முடியாது. ஒரு 0 சேர்த்துட்டு அடுத்த நம்பர் 12ன்னு வச்சுன்னா 4 12. அப்போது சிக்மா வேல்யூ √104. இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நான் ஆப்ஷனில் 104ஓட முடிச்சிட்டாங்க. 104 முடிச்சிட்டாங்களா ரூட்டோட? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் நம்ம இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி மாடலில் வர்றது ரொம்ப ரேரு. இருந்தாலும் டிஎன்பிசியோட முக்கியமான நோக்கம் உங்களை யோசிக்க வைக்கணும், ஆர் டைம் வேஸ்ட் பண்ண வைக்கணும். அப்போது நிறையா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக மாறும். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட்டில் 2 பார்ட்லேயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடிய எல்லா மெத்தடுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவான உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நிகழ்தகவு பார்ட்டு ப்ராபபிலிட்டி இந்த டாபிக் நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.